இல்லாத நேரத்தில் எனக்கு தலைவாரி பூச்சூட்டி நான் பள்ளிக்கு முன்னே செல்ல நின்று அடுத்து பார்த்தாயப்பா. இதுவரைக்கும் கரம் நீட்டு என்னை அடுக்கவே கிடையாது. அப்பேற்பட்டவரை நடிக்கிறீங்க. அடக்க முடியாது. நான் சொன்னது என்ன, நீ செய்தது என்ன? ஏய், எவ்வளவு ஆனவனை உனக்கு 2 பிள்ளைகளை பற்றி எடுத்து வந்து விட்டாய். இப்பொழுது உனக்கு கொடுக்க போகிறேன் சாபம். சொல்வதை கேளுங்கப்பா. இந்த பாவியுடைய மகளாக இருந்தாலும் என் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் இருவரும் உனக்கு சாபம் கொடுக்க அதிகம். சாபத்தை உனக்கு கொடுக்க போவது கிடையாது. இதை இருக்கின்றானே உன்னுடைய மகன், அவனுக்கு நான் சாபத்தை கொடுக்க போகிறேன். அந்த சாபம் பழிக்கும். அவன் எப்படி வேதனைப்படுகின்றானோ ஒரு பெற்றவர் நீ வேதனைப்பட்டு அழுது கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய மகன் வளர்ந்து ஆளாகி அவன் திருமண வயது அடைந்து திருமணத்தை செய்து அவனுக்கு வைத்து திருமணம் முடித்த உடனே முதல் இரவிலே
மனசாட்சி என்பதே கிடையாது. அந்த பிஞ்சு முகத்தை பாருங்களப்பா. அந்த முகத்தை பார்த்தால் கூட கவலை என்பதே இருக்காது என்று சொல்வார்களப்பா. அந்த குழந்தைகளுக்கு உனக்கு சாபத்தை கொடுக்க எப்படி அப்பா மனம் வந்ததப்பா? சாபத்தை கொடுத்து விட்டார். இந்த பாவி முகத்தை பாருப்பா. நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? எனக்கு மட்டும் எதற்காகப்பா இந்த கொடுமை எல்லாம் நடக்க வேண்டும்? அந்த சாபத்திற்கு விமோசனை சொல்லுகிறப்பா. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் இந்த பாவிக்காக விமோசனத்தை சொல்லுகிறப்பா. சாபத்தை கொடுக்கலாம் எனக்கு தெரியும். அந்த சாபத்திற்கு விமோசனை அழைக்க முடியாது. குழந்தைகளுக்கு சாபத்தை கொடுக்க விட்டார். சாபத்தை கொடுத்து விட்டு அதற்கு விமோசனம் கேட்டால் எனக்கு தெரியாது என்று சொல்கிறேன். ஆகையால் குழந்தைகளே இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த பாவி உங்கள் முன்பதாகவே உயிரையே விட்டு விடுகிறப்பா. மகளே, என்னுடைய மனமும் கல்லாக இல்லை. என்னுடைய மனம் இரக்கம் உள்ள மனம்தான். இருந்தாலும் நீ செய்த தவறை என்னால் மன்னிக்கவே முடியாது. அந்த பிஞ்சு முகத்தை நான் பார்க்க வேண்டும். சரி, சாபத்திற்கு விமோசனம் உரைக்கின்றேன் கேள். மகளே, உன்னுடைய மகன் சிறப்பாக வளர்ந்து அப்படி ஒரு வேலை உன்னுடைய மகனுக்கு குஷ்டம் பிடித்தால் உன்னுடைய மகனுக்கு அந்த குஷ்டம் நீங்க வேண்டும் என்றால் இதோ இருக்கின்றார் பார்த்தாயா? பார்வதி அம்மன் சக்தி உள்ள சிலையாகப்பட்டது. இந்த இடத்திலே இவனுடைய உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அரக்கு குலத்திலே பிறந்தனாக இருக்க வேண்டும். அரம்ப குலத்திலே பிறந்து ஒருத்திக்கு ஒருவனாக தான் பிறந்திருக்க வேண்டும். அந்த ஒருவன் திருமணமாகாமல் இருக்க வேண்டும். அப்பேர் வந்தவன் அம்மன் ஆலயத்திலே இந்த அம்மனோடு சமம் செய்கின்ற நேரத்தில் இருவருக்கு சமம் செய்யும் நேரத்திலே அம்மனுடைய கரத்திலே இருக்க வேண்டிய அந்த சூழாயுதம் அந்த அரக்கு மீது பட்டு அவனுடைய உயிரை இவன் மீது பட்டு மீண்டும் சுய உருவம் அடைந்திடுவான். ராஜா, இந்த பாவி மகிழ்ச்சியில் எதற்காக ஐயாடி பிறக்க வேண்டும்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் குழந்தை இல்லாமல் தவமாக தவம் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் குழந்தையாக